மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம பார்க்க வரக்கூடிய மருத்துவம் தைராய்டு. தைராய்டு வந்துட்டு ஏன் வருது, தைராய்டு வராம நாம நம்மளை எப்படி காத்துக்கலாம், அதே போல வந்துட்டாக்க எளிமையான முறையில வீட்டில் எப்படி நம்மளை தற்காத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா பாரம்பரிய மருத்துவத்தை எப்படி எவ்வளவு காலம் எடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த மருத்துவத்தில் நம்ம பார்க்க போறோம். இப்போ தைராய்டு அப்படின்றது வழக்கமா குறை தைராய்டு, நிறை தைராய்டு. ஆங்கிலத்தை சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கோ ஹைப்போ தைராய்டு, ஹைப்பர் தைராய்டு என்ற இரண்டு வகையான தைராய்டு வருது. தைராய்டு அப்படின்றது நம்ம உடம்புலேயே ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதில் அந்த சுரப்பி, இந்த சுரப்பி வழக்கமாக நம்முடைய இந்த கழுத்து பகுதியில் இந்த இடத்துல ஒரு பட்டாம்பூச்சியை அளவில் இருக்கும், அந்த சைஸில் இருக்கும், அந்த தோற்றத்துலேருந்து இருக்கும். அப்போ இதை தான் அந்த சுரப்பி, இந்த சுரப்பி அதிகமாக சுரந்துச்சு அப்படின்னாக்கும் அவங்களுக்கு அதிகமான சோர்வு இருக்கும், வேலைகளை சரியாக செய்ய முடியாது, அடிக்கடி கோவப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, டிப்ரெஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும், உடம்பெல்லாம் எப்போவுமே ஒரு சாப்பிட்டா கூட ரொம்ப அடிச்சு போட்ட மாதிரி எப்படி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி அந்த ஒரு உணர்வு வழக்கமாக வரும். இதே போல் ஹைப்போ தைராய்டு இருக்கவங்களுக்கு தைராய்டு சரியாக சுரக்காது. அந்த சரியாக சுரக்காததுக்கு பேர் தான் ஹைப்போ தைராய்டு அப்படின்னு பேர். அப்போ அது குறை தைராய்டு. அப்போ இந்த தைராய்டு சரியாக சுரக்காததுனால அவங்களுடைய உடம்பு வீங்க ஆரம்பிக்கும், அல்லது ஊத ஆரம்பிக்கும், அல்லது பெரிதாக ஆகுது. அவங்களுக்கும் இது போல் பார்த்தீங்க அப்படின்னாக்கும் சோம்பேறித்தனம், லேசினஸ் அதிகமாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்கும் அவங்களுக்கும் ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க, சுறுசுறுப்பு அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். உடல் அளவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க ஊதிக்கிட்டே போவாங்க. சில நபர்களுக்கு கழுத்து வீக்கமாக ஆரம்பிக்கும். அந்த தைராய்டு சுரப்பி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கழுத்து வீங்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி அதிகமாக சோர்வு கொடுக்கும். பேச்சில் தெளிவில்லாத ஒரு நிலை இருக்கும். இந்த நபர்களுக்கும் பார்த்தீங்கன்னா கோபமும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த நபர்கள் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இவங்க முதல்ல தவிர்க்க வேண்டியது பாரம்பரியத்துக்கு மாற்றான எண்ணெய் வகைகள். பாரம்பரிய எண்ணெய்களை தான் எடுத்துக்கணும். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தேங்காய், அந்த தேங்காய் பருப்பிலிருந்து ஆட்டப்படக்கூடிய சுத்தமான மரச்செக்கு தேங்காய் எண்ணெயை தொடர்ந்து சமையலுக்கு பயன்படுத்திக்கிட்டு வரணும். அதே போல் பச்சை தேங்காயை சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பக்குவத்தில் இருக்கக்கூடிய தேங்காயை தினமும் ஒரு சில்லிருந்து 2 சில் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஒரு சில இடங்கள்ல ஒரு 10, 2 10 அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சாப்பிடலாம். இல்லை வழக்கமாக ஒரு கால் மூடி, ஒரு கால் பகுதி தேங்காய், ஒரு தேங்காயில் கால் பகுதி எடுத்துக்கிட்டு அதை காலை மாலை உணவுக்கு முன்னாடி அதை சாப்பிடலாம். ஒரு சிலருக்கு பல்லுலேயே எப்படி சாப்பிட்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாக்கும் அவங்க அதை அதிகமாக தண்ணி சேர்க்காம அதை வச்சு மட்டுமே நம்ம முதல்ல மிக்சியில் அரைச்சி அதை ஒரு வெள்ளையான துணியில் வடிகட்டி அந்த தேங்காய் பாலை காலை மாலை உணவுக்கு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரத்துக்கு முன்பாக அதை மெதுவாக குடிச்சிக்கிட்டு வரணும். அதே போல் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு எளிமையான பயிற்சி, வீட்டில் செய்யக்கூடிய பயிற்சி எப்படின்னாக்கும் வழக்கமாக இந்த நம்முடைய இந்த தாடை இது இந்த இடத்துல நம்முடைய உடம்பினுடைய அந்த நெஞ்சு பகுதியில் தொடுற மாதிரி வச்சுட்டு இப்படியே நாம் மேல் நோக்கி பார்க்கணும். பார்த்துட்டு திரும்பவும் அதே கீழே திரும்பவும் இங்கே வரைக்கும் கொண்டு வரணும். அதே போல் இங்கே இருந்தும் நாம் இப்படியே எடுத்துகிட்டு மெதுவாக இங்கே வரைக்கும் கொண்டு போயிட்டு திரும்பவும் நாம் அப்படியே எடுத்துகிட்டு இங்கே வரைக்கும் கொண்டு வரலாம். திரும்ப நம்ம அப்படியே ஒரு வட்டமாக சுற்றி இந்த மாதிரி வலது புறமும் இடது புறமுமாக இப்படியே மெதுவாக ஒரே சீரான வேகத்தில் நாம் அதை செய்யணும். இது காலையில் ஒரு 20 முதல் 30 முறையும், மாலை நேரங்களில் ஒரு 20 முறை இல்லை முதல் 30 முறை வரைக்கும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரும்போது அந்த தைராய்டு கிளாண்ட் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். அது ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் போது அது குறை தைராய்டாக இருந்தாக்கும் நிறை தைராய்டாக அது நிறையா சமநிலைக்கு வர ஆரம்பிக்கும். அதே போல் நிறை தைராய்டு இருந்துச்சுன்னா அதுவும் குறைய ஆரம்பித்து சமநிலைக்கு வர ஆரம்பிக்கும். உடல் பருமன் போன்ற அந்த விஷயங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும்.
இந்த ஸ்லிம்மாக ஒல்லியாக இருக்கக்கூடிய அந்த நபர்களும் வந்துட்டு மீண்டும் வந்துட்டு வருவாங்க. குறிப்பாக வந்து பெண்களுக்கு இது வந்துட்டு தாய்மை அடையக்கூடிய வாய்ப்பு கூட வந்துட்டு இந்த தைராய்டு அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்துட்டு தடை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ இந்த தைராய்டு அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகள், 40 ஆண்டுகள் கூட வந்துட்டு தொடர்ந்து வந்து மருந்து மாத்திரைகள் எடுத்துகிட்டு வரதா பல பேர் சொல்கிறாங்க. இது அந்த அளவுக்குலாம் வந்து ரொம்ப வந்துட்டு நம்ம எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்காது. இந்த நபர்கள் வந்துட்டு முதல்ல வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் வந்து சாப்பிட்றத வந்து முதல்ல நிப்பாட்டணும். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு இப்போ பிராய்லர் சிக்கன், அதாவது வளர்ப்பு கோழிகள், வளர்ப்பு கோழி வகைகள், மற்ற வெள்ளையாக இருக்கக்கூடிய முட்டையாக இருக்கட்டும், அது வந்து இப்போ உங்களுக்கு வந்து காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ், மற்ற வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய எல்லா உணவுகளையும் வந்துட்டு தவிர்க்கணும். மைதாவில் தயாரிக்கப்பட்ட உணவுகள் இந்த மாதிரிலாம் வந்துட்டு ரொம்ப வந்து தவிர்த்துட்டு வரணும். அந்த மாதிரி தவிர்த்துட்டு அசைவத்தை வந்து முழுமையாக வந்து நிப்பாட்டுறதுக்கான ஒரு முயற்சியை வந்து எடுக்கணும். அப்படி வந்துட்டு அசைவம் சாப்பிடக்கூடிய விரும்பக்கூடிய நபர்கள் வந்துட்டு மீன் மட்டும் வந்துட்டு இந்த மத்தி மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வகையான மீனை மட்டும் எடுத்து அதை வந்து குழம்பாக வந்து செஞ்சு சாப்பிடலாம், அல்லது சுட்டு சாப்பிடலாம். அதை வந்து ஃப்ரை பண்ணி வறுத்து வந்துட்டு அந்த வந்து சாப்பிடுவதை வந்துட்டு தவிர்க்கணும். அதே போல் டீ, காஃபி சாப்பிடக்கூடாது, பால் சாப்பிடக்கூடாது, மற்றும் பால் பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சாப்பிடக்கூடாது, வெள்ளை சர்க்கரை வந்து சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி வந்து சாப்பிடுவதை வந்து தொடர்ந்து வந்து தவிர்த்துக்கிட்டு வந்தாக்கும் வந்துட்டு அதிகபட்சமாக வந்து 4 மாதங்கள் வந்துட்டு இது சரியாயிரும். இதற்காக நம்முடைய மருத்துவ மையத்தை பொறுத்த வரைக்கும் பல பேர் வந்துட்டு நம்மகிட்ட நலமாயிருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம வந்து இவங்களுக்கு வந்து ஒரு 7 நாள் முதல் 10 நாள் வரைக்கும் வந்துட்டு மருத்துவம் வந்துட்டு கொடுக்குறோம். அந்த கிளாண்டை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணி விடுறதுக்காக வந்துட்டு அந்த மருத்துவத்தை வந்து கொடுத்துட்ருக்கோம். அந்த காலகட்டத்தில் வந்துட்டு அவங்க வந்து ஏற்கனவே இருந்த அந்த நிலையை விடவும் முன்னேறிய நிலை, அதாவது பெட்டராக வந்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு வந்து வெளிப்புறத்தில் வந்து மருத்துவத்தை கொடுத்து வந்து அவங்களுக்கு வந்து உள் மருந்தாகவும் மூலிகை மருத்துவத்தை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு சொன்ன அந்த விஷயம் வந்து எளிமையாக வந்து நீங்களே வீட்டில் வந்து செய்து பயன்படுத்தக்கூடிய முறையை வந்து சொல்லியிருக்கோம். இதை வந்து மருத்துவமாக வந்துட்டு கொடுக்கும் பொழுது அதுக்கு பல கூட்டுக்கலவைகளில் மருந்துகளை தயாரித்து அதை வந்து கொடுக்கும் பொழுது அதிகபட்சமாக 2 முதல் 4 மாதங்கள் வரை வந்துட்டு அதிகபட்சமாக வந்துட்டு தேவைப்படும். இந்த 4 மாத காலங்களுக்குள்ள வந்துட்டு குறை தைராய்டு மற்றும் நிறை தைராய்டு என்று சொல்லக்கூடிய ஹைப்போ ஹைப்பர் இந்த 2 தைராய்டுகள் வந்துட்டு சமநிலைக்கு வந்து நம்ம கொண்டு வர முடியும். அதே போல் வந்துட்டு இந்த நபர்கள் வந்து இவங்களும் வந்து எண்ணெய் தேய்த்து குளிக்காததும் வந்துட்டு மிக முக்கிய காரணமாக இருக்குது. ஏன்னா அப்போ வந்து சிறிய வயதுலேருந்து பெரியவர்கள் வரைக்கும் வந்து தைராய்டு இருக்குது. இதில் வந்து யாரெல்லாம் வந்து அதிகமாக வந்து எண்ணெய் தேய்க்காத பழக்கம் உடையவர்கள் அங்கே இருக்காங்களோ அந்த நபர்களுக்கு தான் வந்து தைராய்டு வந்துட்டு அதிகமாக வந்து சுரந்துக்கிட்டு இருக்கு. அதே போல் யாரெல்லாம் வந்து இரவு நேர பணியை வந்துட்டு செய்துக்கிட்டு இருக்காங்களோ இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஆகையினால வந்துட்டு அந்த தூங்கக்கூடிய நேரத்தை வந்து நாம் மாற்றிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் மிக விரைவிலேயே வந்துட்டு நம்ம வந்து குணமாயிடலாம். எனவே உங்களுக்கு இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த செய்தி வந்துட்டு மிகவும் வந்துட்டு பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறோம். இது போல மேலும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.